எப்பொழுது கர்த்தருக்கு பிரியம் உண்டாயிருக்கும்? பூர்வ நாட்களை போன்று எப்பொழுது கர்த்தர் பிரியப்படுவார் என்றால், கர்த்தருடையவர்களாய் நாம் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் பிரியப்படுகின்றார். கர்த்தருடையவர்களாய் கொடுப்பது என்பது என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது, நாம் கர்த்தரை சார்ந்து கொடுக்கின்றோம். கர்த்தரை சார்ந்து கொடுக்கின்றோம். நாம் ஆண்டவருடைய பணிக்கென்று, ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று, ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நாம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்பது இது நான் ஆண்டவரை உடையவனாக கொடுக்கின்றேன் என்கின்ற சிந்தை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நாம் இதை நடைமுறைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமே என்றால், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அங்கு ஆளுகையில் இருக்கின்ற பொழுது அதை சார்ந்தவர்கள் நன்றாக கொடுப்பார்கள், அதை விரும்பாதவர்கள் அதற்கு கொடுப்பதில்லை. காரணம் என்னவென்றால், அது கர்த்தருடைய பணி என்று புரிந்து கொள்ளாமல் மனித தன்மைகளே நாம் யோசிக்கின்றோம். கர்த்தருடையவர்கள் என்று நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோமே என்றால், யார் ஆளுகையில் இருந்தாலும் நான் கர்த்தருடையவன், கர்த்தருடைய பணிக்காக கொடுக்கக்கூடியவன். இப்படி கொடுக்கின்ற பொழுது கர்த்தருடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.